ஓடினார். கருடநல வாகனத்துல கண்ணபிரான் ஓடினார். அங்கே 8 நாளாய் நெட்டோட்டம் ஓடினார். 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார். 8 நாள் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரி. ஆட்டுக்கிடா வாகனத்தில் ஏறி அக்கினி தேவன் போகிறான். எல்லாரும் போயாச்சு. சரி. வல்லரக்கனுக்கு பயந்து ஆண்டவராகிய சிவபெருமான் சரி கம்பகி ஆற்ற கரையிலே அருளி பூக்குள சிறுலிங்கமாக படுத்திருக்கிறார். என்ன சாஸ்தாவி பெருவி செய்ய இருப்பதனால் அதனால நாங்க ஒரு சிறு வார்த்தையாக சொல்லி ஐயனாரி பெருவி செய்ய இருக்கின்றோம். சரி. பார்வதியானவள் அண்ணனாகிய கண்ணனை தேடி வர ஆமா அங்கே கண்ணன் வருகிறார். சரி. தங்கை பார்வதி என்ன என்னை அழைத்த காரணம் என்று கேட்கும் போது அண்ணா அரக்கனுக்கு வரம் கொடுத்து என் குடும்பம் 2 ஆகிவிட்டது என்று சொல்ல சரி நாராயணமூர்த்தி மோகினியாக அவதாரம் எடுத்து அரக்கனை சங்காரம் செய்துவிட்டு ஈசன் கொடுத்த வரத்தை வாங்கி கொண்டு கோபாலன் ஈசனை தேடி வருகிறார். ஆமா மைத்துனாகிய சுபரா சொல்லுங்கள் அத்தா, நீங்கள் அரக்கனுக்கு கொடுத்த வரத்தை நான் கண்ணன் வாங்கி விட்டேன். ஆமா நீங்க எப்படியா வாங்குறீங்க? சரி. நான் பெண் வேஷம் எடுத்து சென்றேன் மாயக்கண்ணன். ஆமா என்னை பார்த்து மயங்கி அரக்கன் வரத்தை கொடுத்து விட்டான். சரி. நீங்க பெண் வேஷம் எடுத்து போன உடனே உங்களை பார்த்து மயங்கிட்டானோ நல்ல அரக்கன். இப்ப நான் பெண் வேஷம் எடுத்தால் என் தங்கை பார்வதியை கூட மறந்து விடுவீர்கள் என்று சொல்ல ஈஸ்வரை முன்னாலே நின்றிய பெருமாள் பெண் வேஷம் எடுக்க ஈசனுக்கு செய்து கொடுத்த சத்தியம் மறந்து போய்விட்டது. பெண்ணை என்று கட்டிப்பிடிக்க எந்திரியம் கீழே விழ பூமியிலே விழுந்துதானான் அருள் செயல் முடித்து விடும் என்று கையிலே வாங்கிய கண்ணன் கம்பகி ஆற்ற கரையிலே வந்த கண்ணன் கையை திறந்து பார்த்தார். புழு போல் தெரிந்தது. சி என்றார் சுணங்க வந்து பிறந்தது. ஆ என்றார் ஆலி வந்து பிறந்தது. ஐயோ என்று கையை தட்டிய போது ஐயனுடைய ஐயன் வந்து பிறந்தார். நாக சாஸ்தாவோ வந்து பிறந்தார். சொரிமுத்து ஐயன் வந்து பிறந்தார். சோதிமுத்து ஐயன் வந்து பிறந்தார். கை கொண்டார் ஐயன் வந்து பிறந்தார். நரகோளத்தையனோ வந்து பிறந்தார். பட்டமடையார் சாஸ்தாவோ வந்து பிறந்தார். பிரமுத்து ஐயனோ வந்து பிறந்தார். அப்படி 21 ஐயனுக்கும் அண்ணாவி ஆகிய ஆரிக்கும் அரனுக்குமாக நாக சாஸ்தா வந்து பிறந்தார். ஐயனுடைய ஐயனாரோ நாக நல்ல சாஸ்தாவோ பிள்ளை நல்ல குதிரையில வேகமாக வருகிறாரே. பொன்னாலே பூநூலா பொன்பதித்த தாழ்வடமா. அப்போது கண்ணனாகிய கோபாலகிருஷ்ணன் ஈஸ்வரை முன்னாலே நின்று என்ன கிருஷ்ணன் நம்மளை நம்பணும் இல்லையா? சரி. ஈசன் நம்மளை பார்த்து நம்பணும் இல்லையா? அப்ப பெண் வேஷம் எடுத்தா தானே அவர் நம்புவாரு. வாயால சொன்னால் மட்டும் முடியுமா? சரி. அப்போ நாராயணமூர்த்தி மோகினியாக அவதாரம் எடுக்கிறார். ஈஸ்வரை முன்னாலே நின்று பெருமாள் எப்படி பெண் வேஷம் எடுக்கிறார் பாருங்க. முகாகிர பொன்பெருமா மூக்குத்தியா பச்சைக்கல்லா அவருக்கு மூக்குத்தியா பச்சைக்கல்லா மூக்கிலாரே பிள்ளை கை மாட்டினா அவ தங்கரத்தின விசறி கொண்டு வீசினார். தங்கரத்தின விசறி கொண்டு வீசினார். தங்கத்தினால் செய்த மணி தாழ்வடமா பச்சைக்கல்லா தாழ்வடமா பச்சைக்கல்லா தங்கணங்கள் பொன்வளைகளை மாட்டினார். தங்க மோதிரத்தை விரலில் போட்டு நீட்டினார். செய்தால் லட்சுமி டோல்லா கிட்டவள் ராதாருக்கு மணி வளைகளிட்டவள் ராதாருக்கு மணி வளைகளிட்டவள் செண்பகப்பு மாலைதான் சூடினார். அவர் தம்மாங்கே ராகம் போட்டு தம்மாங்கே ராகம் போட்டு கொடியா தங்கரக்கு சவுக்கடியா ரவுக்க படிக்க சவுக்கடியா ரவுக்க போட்டு சாந்துமையால் பூர்வம் தன்னை தீட்டினார். தண்ட கொலுசை காப்புகளை பூட்டினார். கொலுசை காப்புகளை பூட்டினார்.
அரக்கனை மயக்குவதற்காக சரி எடுத்து அப்படியே வச்சிருப்போம். தாம்பளத்தில் எடுத்து வச்சுக்கோ. நாராயணமூர்த்தி சரி மோகினியாக அவதாரம் எடுத்து வருகிறார். ஆமாமா. என்ன செய்தாரு? மோகினியாக அவதாரம் எடுத்து வருகிறார். பெண் வேஷம் எடுக்கிறார். சரி ஒரு ஆடவர் பெண் வேஷம் எடுக்கணுமானா எவ்வளவு நேரமாக பாருங்க. சரி நாங்க பெண்ணாக சென்றால் மட்டும் வல்லரக்க நம்மை கண்டு வைக்க மாட்டோம். சரி என்ன மாட்டா? பெண்ணாக சென்றால் மட்டும் பல்லரக்கை மயங்க மாட்டோம். கொஞ்சம் நகை அலங்காரம் சேர்த்து செய்ய வேண்டும் என்று சொல்லி நகை அலங்காரம் செய்தாச்சு. ஆமா சரி நாராயணமூர்த்தி நகை அலங்காரம் செய்து வருகிறார். ஆமாமா. என்ன செய்தாரு? நாராயணமூர்த்தி நகை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமா